ஸ்பெயினை ஒதுக்கிய பெரும் கூட்டம். துணை பிரதமர் தலைமையில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக குவிந்த மக்கள். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக கைவிடக் கோரி ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் அந்நாட்டின் இணை பிரதமர் யோலண்டா டயாஸ் தலைமையில் வரலாறு காணாத பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. அப்பாவி பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும், நிவாரண உதவிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் பேசிய ஸ்பெயின் இணை பிரதமரும் லேபர் அமைச்சருமான யோலண்டா டயாஸ், காசா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பது இந்த பேரணியின் கோரிக்கை. இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த கோரிக்கைக்காக பல போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார். இஸ்ரேலை கண்டித்து இதற்கு முன்பும் மேட்ரிட்டில் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் இந்த போராட்டத்தில் வரலாறு காணாத கூட்டம் கூடியதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதேபோல மற்றொரு ஸ்பெயின் நகரமான வாலன்சியாவிலும் இஸ்ரேலை கண்டித்து மக்கள் பெருந்திரள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.